ஹலோ ஹாய் வணக்கம் அனைவருக்கும். பல சுவை சேனல் செய்திகளை ஃபாலோ பண்ணி கொண்டிருக்கிற அதனுடைய வீடியோக்களை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி, வாழ்த்துக்கள். தொடர்ந்து அனைத்து வீடியோக்களையும் எல்லோரும் பார்த்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு வீடியோ கதை தான், ஓகேங்களா? ஒரு குட்டி கதை, நகைச்சுவையான கதை. எல்லோரும் கடைசி வரைக்கும் வீடியோவை பார்த்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஓகே. ஒரு பாட்டி மண்ணடுப்பில் ஒரு சட்டியில் தண்ணியை வச்சு கொதிக்க விட்றாங்க. தண்ணி கொதிச்சோடனே அதுக்குள்ளே நிறைய காய்கறியெல்லாம் போடுறாங்க. அதிலிருந்து ஒரு பட்டாணி தப்பிச்சு வெளியே வந்து என்னை வேக வைக்காதீங்கன்னு சொல்லிட்டு தப்பிச்சு வெளியில் வந்துடுது சட்டிக்குள்ளே இருந்து. உடனே அதை பார்த்துட்டு இருந்த அந்த அடுப்புக்குள்ளே இருந்த கறிக்கட்டை ஒன்று, எனக்கு அடுப்புக்குள்ளே இருக்கிறதுக்கு மூச்சு முட்டுது, நானும் வெளி உலகத்தை பார்க்குறதுக்காக வெளியில் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கறிக்கட்டை வெளியில் வந்துடுது. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த ஒரு வைக்கோல் கீழே கிடக்குது. ஒரு வைக்கோல், அந்த வைக்கோல் நானும் உங்கள் கூட சேர்ந்து வெளி உலகத்தை சுற்றி பார்க்குறதுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பட்டாணி, வைக்கோல், கறிக்கட்டை 3 பேரும் வீதியில் நடந்து போயிட்டுருக்காங்க. போயிட்டே இருக்கும்போது ஒரு இடத்துல விரிசல் விட்டு குறுக்கால தண்ணி போகுது. சாலையில் குறுக்கால தண்ணி போகுது. அந்த தண்ணியை எப்படி கடக்கிறதுன்னு யோசிக்கும்போது அந்த வைக்கோல் சொல்லுது, நான் அந்த தண்ணிக்கு குறுக்க பாலமாக இருக்கிறேன், நீங்கள் 2 பேரும் என் மேலே ஏறி தண்ணியை கடந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வைக்கோல் சொல்லுது. சரின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பட்டாணி வைக்கோல் மேலே ஏறி அந்த பக்கம் கடந்து போயிடுது, தண்ணியை கடந்து. அடுத்து கறிக்கட்டை அந்த வைக்கோல் மேலே ஏறுது. கறிக்கட்டை வைக்கோல் மேலே எரிஞ்சிக்கிட்டு இருக்கிற ஒரு கொல்லிக்கட்டை வைக்கோல் மேலே ஏறினா என்ன பண்ணும்? அந்த வைக்கோல் எரிஞ்சு போயிடுது. ஸோ அந்த கறிக்கட்டையும் வைக்கோலும் சேர்ந்து தண்ணிக்குள்ளே விழுந்துடுறாங்க. தண்ணியை கடந்த அந்த பட்டாணி சிரிக்குது, நல்லா சவுண்டாக சிரிக்குது. சிரித்தோன்னே என்ன பண்ணிடுது, அந்த அதிர்ச்சியில் பட்டாணி வெடித்து வெளியில் அந்த ஒரே பட்டாணி பல துண்டுகளை உடஞ்சா எப்படி இருக்கும், அது மாதிரி உடஞ்சிருது. உடனே எல்லா பட்டாணியும் சேர்ந்து ஒரு தையல் கடைக்காரன்ட்ட போகுது. எங்களெல்லாம் சேர்த்து ஒன்றா தைச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த தையக்கடைக்காரங்கிட்ட கேட்டோன்னே அந்த தையக்கடைக்காரன் தைச்சி கொடுத்துட்றான். அதெல்லாம் இப்போ நம்ம மேலே பட்டாணியில் தோல் உரிக்கக்கூடிய அந்த ஒரு தோல், அந்த நைஸாக மேலே ஒரு தோல் இருக்கும்ல பட்டாணியில், அந்த தோலை உரிச்சிட்டா அந்த பட்டாணி அரையாக 2ஆக உடஞ்சிடும் இருக்கு இல்லையா? அந்த தோல் தான் இப்போ மேலே நம்ம உரிக்கக்கூடிய அந்த தையல்காரன் போட்ட தையல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நகைச்சுவை கதை, ஓகேங்களா? இதை கதை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்களுடைய கருத்துக்களையும் ஆதரவையும் கொடுங்க. தேங்க்யூ.